நம்ம மானிட்டர் வாங்கி 2-3 நாள் ஆச்சு. 2-3 நாளா நான் சூப்பரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் பார்வையில இருந்து இந்த மானிட்டரோட பெர்ஃபார்மன்ஸ், இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு நான் சூப்பரா சொல்லியிருக்கேன். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் என்னென்ன ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, ரெஃப்ரெஷ் ரேட், GTFI ரெஃப்ரெஷ் ரேட்டு, ஸோ அதெல்லாத்தையும் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க மானிட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போலாம். ஸோ இதுதான் நம்மளோட மானிட்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த எட்ஜ் மட்டும் ஒயிட்டாக இருக்குது. ஸோ பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் கொஞ்சம் இருக்குது. பிகாஸ் இது வந்து ஒரு பட்ஜெட் கர்வ்டு மானிட்டர், 23.6 இன்ச் மானிட்டரு. ஸோ அதனால் இதோட வியூவிங் ஆங்கிள் அண்ட் இதோட டிஸ்பிளே எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ ஒன்றுன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு IPS மானிட்டரு, LED மானிட்டரு, அண்ட் இது ஒரு 23.6 இன்ச் மானிட்டர். அண்ட் இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா AMD ஃப்ரீ சிங்க் இருக்கிற ஒரு மானிட்டர். AMD ஃப்ரீ சிங்க்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி ஒரு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றி சூப்பராக ஒரு வீடியோ போட்டுடலாம். இந்த மானிட்டருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து வீடியோலேயே ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்ன இருக்கு அப்படின்னா இந்த மானிட்டரில் டுவல் ஸ்பீக்கர் இருக்கிற ஒரு சப்போர்ட் இருக்கு. நான் இது வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இதோட ஸ்பீக்கர்ஸ் ரெண்டுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கு. பவர்ஃபுல் மீன்ஸ் காதில் கேட்குற மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பவருக்கான ஒரு ஸ்லாட் இருக்கு. அண்ட் VGAக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. அண்ட் HDMI ஒன்று கொடுத்துருக்குங்க. அதில் தான் நம்ம இப்போ நம்மளோட CPU கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதோட ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 75 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மானிட்டர்ல ஒரு GTA 5 கேம் பிளேவை பார்க்க போறோம். ஸோ இந்த GTA 5 கேம் பிளே எத்தனை பேர் வேணும்னு சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ், ப்ரோ GTA 5 கேம் பிளே போடுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, நீங்க வந்து ஃபேஸ் ஆப் வச்சு போடுங்க ப்ரோ, நல்லா பண்ணுங்க ப்ரோ அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த GTA 5 கேம் பிளே பெஞ்ச்மார்க்ஸ் ரன் பண்ணலாம். இப்போ பெஞ்ச்மார்க்ஸ் பாருங்க. ஸோ சாலிடா 140 FPS வந்து நமக்கு கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா 180 FPS per second கான்ஸ்டன்டா. One 70 FPS. இது பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா 187 FPS.
அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட GTFIயோட பெஞ்ச்மார்க் டெஸ்ட்டு. சொன்ன மாதிரி அது மட்டுமே ஃபீச்சர் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இந்த பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பட்டன்ஸில் வந்து நிறையா ஃபீச்சர் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் லெஃப்ட் சைடில் தள்ளும்போது மெனு அப்படிங்கிற ஒரு தனி ஃபீச்சர் வந்திருக்கு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஒரு ஆப்ஷன் மாதிரி ஒன்று வரும். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் சூப்பராக பண்ணிக்கலாம். ஸோ மோடுன்னு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க, sRGB, ஸோ டார்க் ரூமு. ஸோ இந்த மாதிரி நிறைய மோடுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மானிட்டர் கஸ்டமைஸ் ஆகும். ஸோ நீங்களும் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பிரைட்னஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து HDMI இன்புட்டா இல்லை இந்த சோர்ஸ் இருக்கும் பாருங்கள், இந்த டிவியில் சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதில் இன்புட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ இது மட்டுமே தான் நம்மளோட ஏசரோட ஆப்ஷனு. ஸோ இந்த மானிட்டர் வாங்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா 10,000 ரூபா மானிட்டர் வந்து நான் இந்த தீபாவளி சேலுக்கு வந்து 8,500 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ நீங்கள் வாங்கணுன்னா மறக்காமல் இந்த தீபாவளி சேல் முடியறதுக்கு முன்னாடி வாங்கிடுங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி சூப்பரான ஒரு ரிவ்யூவும் கொடுத்துட்டேன். அண்ட் இது ஆப்ஷனும் நான் உங்களுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஒரு கேம் பிளேவும் பார்த்துட்டீங்க, GTFIயோட சின்ன கேம் பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டர்ஸு அப்புறம் அதெல்லாம் வந்துச்சு பிகாஸ் ஆஃப் நம்மளோட கேம் பிளே கேமு. ஏன் அப்படின்னா டீட்டெயில்டாக வந்து வரும்போது வந்து நம்ம GPU வந்து நிறைய ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் அந்த ஸ்டார்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.